السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகுக. வல்லோன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உலகத்திலே பறந்து விரிந்து வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் மீதும் அனைத்து மனிதர்கள் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. குர்ஆன் மனன வகுப்பில் 79வது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த வகுப்பு இரண்டாக பிரிந்து நடத்தப்படுவதினால் நாட்களை கவனிக்கும்போது இது குறைவாக தெரியலாம். ஆனால் பாடங்களை கவனிக்கும்போது அதிகமான பாடங்களை நாம் நடத்தியிருக்கின்றோம். இன்றைய புது பாடம் என்பது சூரத்துல் ஆல இம்ரான், அதாவது லந்தனாலு ஜுசுவில் 100வது ஆயத்தில் இருந்து 110வது ஆயத்து வரை உங்களுடைய புதிய பாடமாக இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 1.5 பக்கம் 1.25 பக்கம் வரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய புதிய பாடம் இருக்கிறது. இந்த புதிய பாடத்தை ஒரே நாளில் சொல்ல விரும்புபவர்கள் ஒரே நாளில் சொல்லிக்கொள்ளலாம். 2 நாட்களாக சொல்ல விரும்பக்கூடியவர்கள் 2 நாளாக சொல்லிக்கொள்ளலாம். பார்த்து குர்ஆனை ஓத விரும்பக்கூடிய சில மாணவர்கள் இப்போது வகுப்பிலே இணைந்திருக்கிறீர்கள். பார்த்து ஓதக்கூடியவர்கள் இதை ஒரே நாளிலே சொல்லி முடிப்பது சிறப்பானதாக இருக்கிறது. உங்களுடைய பழைய பாடம் இதற்கு முன்னால் எதை நாம் சொல்லியிருந்தோம் என்பதை கவனத்திலே கொண்டு உங்களுடைய பழைய பாடத்தை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த பாடம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழித்து நம்ம போடுறோம். அதனால் உங்களுக்கு பழைய பாடம் இந்த 15 நாளைக்கு முன்னாடி எதை கொடுத்தேன் அப்படிங்கிறது சரியான முறையில் நினைவில் இல்லை. அதனால் அந்த பழைய பாடம் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த பழைய காணொலியை பார்த்து உங்களுடைய இன்றைக்கான பழைய பாடத்தை முடிவு செய்யுங்க. இல்லை அதை பார்க்குறது சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல இருந்து அலிஃப் லாம் மீம்லேருந்தே உங்களுடைய பழைய பாடத்தை மீண்டும் நீங்கள் தொடங்கி கொள்ளுங்கள். அலிஃப் லாம் மீமினுடைய முதல் அரை ஜுசுவை பழைய பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்க்கல அந்த காணொலியை பார்த்து தெரியலை அப்படின்னா உங்களுடைய பழைய பாடமாக அலிஃப் லாம் மீமினுடைய அரை ஜுசுவை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய சபக் பாடம் என்பது லந்தனாலு ஜுசு தொடங்கி அந்த 100வது வசனம் முடிகிற வரை முந்தைய புது பாடம்தான் உங்களுடைய இன்றைய பழைய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு கொஞ்சம் இடைவெளி விட்டு நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் எந்த இடைவெளிகளும் இல்லாமல் இந்த வகுப்பு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். நிறைய உஸ்தாத்மார்கள் விடுமுறை எடுத்ததின் காரணமாகவும் சில ஆசிரியர்கள் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ள தயாராக இருந்ததின் காரணமாகவும் இந்த வகுப்பு கொஞ்ச நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே இனிமேல் இந்த வகுப்புங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸாக இன்ஷா அல்லாஹ் கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே பாடங்களை முடிந்த அளவிற்கு சீக்கிரமாக விரைந்து தெளிவாக கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. பாருங்க 100வது ஆயத்திலிருந்து பாருங்க. சரிங்களா? கையை வச்சு கவனிங்க.
நான் முடிஞ்சால் ஒவ்வொரு ஆயத்தையும் 3 முறை இன்ஷா அல்லாஹ் ஓதுறேன். ஏன்னா பாடங்கள் அடுத்து கொஞ்சம் சிரமமாக வர்றதுனால கொஞ்சம் திணறி ஓதக்கூடியவங்களுக்கு இது சிரமமாக தெரியுது. அதனால் அந்த மாணவர்களை கருத்தில் கொண்டு 3 முறை நாங்கள் ஓதுகிறோம். ஒரே முறையில் ஓதி பாடம் புரியக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் அல்லாஹ்விற்காக மனம் பொறுத்து அந்த 3 முறை ஓதப்படுவதையும் கேட்டு உங்களுடைய பாடங்களை நீங்கள் தொடர்ந்தால் உங்களுடைய பாடங்கள் இன்னும் வலுமிக்கதாகவும் குர்ஆனை கேட்டதற்குரிய நன்மைகளை நீங்கள் சம்பாதித்ததாகவும் உங்களுக்கு எழுதப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். وَكَيْفَ تَكْفُرُونَ وَأَنْتُمْ تُتْلَى عَلَيْكُمْ آيَاتُ اللَّهِ وَفِيكُمْ رَسُولُهُ. திரும்ப பாருங்க. وَكَيْفَ تَكْفُرُونَ وَأَنْتُمْ تُتْلَى عَلَيْكُمْ آيَاتُ اللَّهِ وَفِيكُمْ رَسُولُهُ. அப்படி நிப்பாட்டிருங்க. وَكَيْفَ تَكْفُرُونَ وَأَنْتُمْ تُتْلَى عَلَيْكُمْ آيَاتُ اللَّهِ وَفِيكُمْ رَسُولُهُ. وَمَنْ يَعْتَصِمْ بِاللَّهِ فَقَدْ هُدِيَ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. وَمَنْ يَعْتَصِمْ بِاللَّهِ فَقَدْ هُدِيَ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. وَمَنْ يَعْتَصِمْ بِاللَّهِ فَقَدْ هُدِيَ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا. பெரிய ஆயத்து இது, சரியா? திரும்ப பாருங்க, வதுக்குரு பாருங்கண்ணே. 2 தடவை ஓதுறேன். 3 தடவை ஒன்றா ரொம்ப 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 லாங்காக தெரியும். 2 வாட்டி ஓதுவோம். واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حرفة من النار فأنقذكم منها
وكنتم على شفا حرفة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون وأولئك هم المفلحون ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عظيم وأولئك لهم عذاب عظيم يوم تبيض وجوه وتسود وجوه يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين استودت وجوههم أكفرتم بعد إيمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون أكفرتم بعد إيمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون وأما الذين ابيضت وجوههم ففي رحمة الله هم فيها خالدون وأما الذين ابيضت وجوههم ففي رحمة الله هم فيها خالدون تلك آيات الله نتلوها عليك بالحق وما الله يريد ظلما للعالمين تلك آيات الله نتلوها عليك بالحق وما الله يريد ظلما للعالمين ولله ما في السماوات وما في الأرض وإلى الله ترجع الأمور ولله ما في السماوات وما في الأرض وإلى الله ترجع الأمور كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله
كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم فاسقون منهم المؤمنون وأكثرهم الفاسقون. இதுவரைக்கும் உங்களுடைய பொது பாடம் இன்ஷா அல்லாஹ் தெளிவான முறையில் அழகான முறையில் பாடங்களை பாருங்கள். மீண்டும் சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணக்கூடியவங்க 2 நாள் பாடமாக கொடுக்குறதா இருந்தால் இதை 2 நாள் பாடமாக கொடுங்க, 1 நாள் பாடமாக கொடுக்குறதா இருந்தால் 1 நாள் பாடமாக கொடுங்க. ஆனால் பார்த்து ஓதக்கூடிய மாணவங்க இதை ஒரே நாள் பாடமாக இன்ஷா அல்லாஹ் கொடுக்க முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு புது பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.